கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய வசனம் எபிரேயர் 11:33. விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள். எபிரேயர் 11:33. விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள். இங்கே வசனம் ரொம்ப அழகாக சொல்லுது. விசுவாசத்தினால ராஜ்யங்களை ஜெயித்தாங்களாம். அவங்களுக்கு எதிராக வந்த ராஜ்யம், அவங்களுக்கு விரோதமாக எழுந்த ராஜ்யங்களை ஏசுவா மேலே உள்ள நம்பிக்கையினால் அவங்க ஜெயித்தாங்க. எப்படி அப்படின்னா, ஏசுவாவை நம்பினாங்க, ஏசுவாவை விசுவாசித்தாங்க, ஏசப்பா அவங்களுக்காக காரியங்களை செய்தார். ஆமேன். இந்த மாதிரி நிறைய காரியங்கள் பைபிள்லேருந்து சொல்லலாம். விசுவாசத்தினால யோசுவா எரிகோ கோட்டையை தகர்த்தெறிந்தார். ஆமேன். யோசுவா தேவனை மட்டும்தான் விசுவாசித்தார். அவர் சொன்னதை செய்தார். அந்த எரிகோ கோட்டை, எரிகோ ராஜ்யமே கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்தார். இப்போவும் உங்கள் வாழ்க்கையில் எரிகோ மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கா? இல்லை செங்கடல் மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கா? ஏசப்பா சொல்கிறார், விசுவாசமாக இரு, நீ செங்கடல் வழியாக நடந்து போவ, எரிகோ கோட்டை நிர்மூலமாகும். உங்களை பார்த்து சொல்கிறார். ஆமேன். விசுவாசமாக இருங்க, சோர்ந்து போகாதீங்க. உங்களுக்கு முன்பாக இருக்கிற பிரச்சனைகள் ஒன்றும் இல்லாமல் போகும். ஏன்னா நீங்கள் நம்புகிற தேவன் உங்களை கைவிட மாட்டார். உங்களுக்காய் அவர் யுத்தம் பண்ணுவார். ஆமேன். உங்களை பார்த்தா ஏசுவா சொல்கிறார், சோர்ந்து போயிருக்கீங்களே, ரொம்ப கலங்கி போயிருக்கீங்களே, என்ன நடக்க போகுது, என்ன ஆகும்? தேவன் மேலே உள்ள விசுவாசம் உங்களை நிச்சயமாக ஜெயிக்க வைக்கும். சோர்ந்து போகாதீங்க, பலப்படுங்க, திடன் கொள்ளுங்க. நிச்சயமாக ஏசப்பா உங்களுக்கு ஜெயத்தை தந்து ஆசீர்வதிப்பார். ஆமேன்.